பொங்கலுக்கு வெளிவர இருக்கக்கூடிய முக்கியமான படங்கள்ல ஒண்ணு கதகளி. பாண்டியராஜ் இயக்கத்துல விஷால் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்துச்சு. அதை பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, என்னது உங்க படம் மாதிரியே இல்லையே அப்படின்னாங்க எல்லாருமே. கண்டிப்பா இது என் படம் மாதிரியே இருக்காது. அதுவும் பசங்க 2 பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது டோட்டலா வேற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் விசால்ஸா இருக்கும். இது வரைக்கும் வேற ஒரு கலர்ல இதை ட்ரை பண்ணிருக்கோம். அதுவும் என்னன்னா ஒரு 65 நாள்ல குயிக்கா அந்த படத்தை நாங்க முடிச்சிருக்கோம். அவ்வளவு பாசிட்டிவா முடிச்சிருக்கோம். அது என்னன்னா எங்களுடைய யூனிட் அந்த மாதிரி கிடைச்சதுதான். அண்ட் முதல்ல இந்த படம் கமிட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பாட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங். அது வந்து நான் எப்பவுமே வந்து என்னோட பேஸ் ட்ராக்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஷூட் அனுப்புறது, அப்புறம் ஃபைனல் வேற மாதிரி இருக்கும். ஸோ பாண்டி நான் ரொம்ப பயந்துட்டாரு, பிரதர் இது என்ன பிரதர் இது எப்படி வச்சு பண்றது அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. பட் ஃபைனல் கேட்டோன்னா கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாவே ட்ராக்கை கொடுக்க ஆரம்பிச்சேன். ஷூட்னாலும் எதுனாலும் ஃபைனலா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லா ஃபினிஷ்டு சாங்கா கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்துட்டு பாண்டியன் ஆரம்பத்துல கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டாரு. அண்ட் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் 4 பாட்டு போட்டு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் படத்துல பாட்டு வைக்கிறதுக்கான இடம் இல்ல. அண்ட் நானே வந்து பாட்டு வேணானா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல வர சாங் நானே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் இங்க பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ வந்துட்டு அந்த சாங்கை நானே எடுத்துட்டேன். அண்ட் 2 தீம் அதுக்கு பதிலா ஹீரோ வில்லன் தீம் தனி ஒருவன்ல ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ இதுல ஹீரோ வில்லன் தீம் இருக்காது. இது வந்து ஒரு கதகளிங்கிறது வந்து ஒரு ஒரு அருமையான டிராமா. இந்த படத்துல அவர் கூட நடிச்சதுல கூட வந்து பாண்டியராஜ் மாதிரி ஒரு தேசிய அளவுல ஒரு அங்கீகாரம் வாங்கின ஒரு இயக்குனரோட சேர்ந்து நான் அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பாண்டியராஜ் சொன்னது மாதிரி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரன் சார்ட்ட வேலை செஞ்ச காலத்துல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய அந்த சுறுசுறுப்பு அந்த இது இன்னேற வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாம, நம்ம ஒரு இயக்குனர் ஆயிட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு தலக்கணம் கூட மைண்ட்ல ஏறாம, அவர் கோபி சொன்ன மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு எனர்ஜியா அவர் வேலை செய்யறதும், அந்த சினிமாவை ரொம்ப அதை அழகா கையாளுற விதம், அது ஒரு நடக்கலைன்னா உடனே டென்ஷன் ஆகி நான் நிறைய இயக்குநர்களை பார்த்திருக்கேன். அவங்க நினைச்சது வரலன்னா பயங்கரமா கத்தி எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு வேலைகள் மட்டும் தடப்படாம செய்யக்கூடிய அந்த யதார்த்தமான அந்த ஒரு இது வந்து உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கலோக்கியெல்லாம் யூஸ்வலா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பேசிப்பாங்க, இனியும் இவனோட கதகளி ஆட்டம் ஆரம்பிச்சிருவான் அப்படின்ற அந்த பாணியில தான் இந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருக்கும். ஏன்னா படம் முழுக்க செகண்ட் ஹாஃப் பாண்டி சொன்ன மாதிரி இட்ஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் கதகளி தலைப்பு வச்சோம். அண்ட் வி காட் அந்த பெர்மிஷன் கூட தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இது தமிழ் வார்த்தை அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் இந்த தலைப்பு வச்சோம். ஸோ தெலுங்குலயும் இது கரெக்டா பொருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு பொருந்ததுனால தான் அந்த தலைப்பு வச்சோம். ஸோ இது மியூசிக் சம்பந்தப்பட்ட கதை அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இன்சிடென்ட். பாண்டி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு போன் கால்னால ஒருத்தனோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும், கான்சிக்வன்சஸ். அதுதான் இந்த படம். இது பாண்டி கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன். நல்ல அறிமுகம். மற்ற படங்கள்ல இப்ப பாண்டி நாடுல இருந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டி, சுசி, திரு, நான் நிறைய பேர் நிறைய முறை சந்திச்சிருக்கோம். ஸோ பாண்டியோட சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அவர் சொன்ன மாதிரி 2 கதை சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் வாஸ் ஒரு வெரி டவுன் டு எர்த். அண்ட் அதாவது அவர் சொன்ன அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் வாஸ் அகெயின் ஒரு ருட்டீன் அஃபேரா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல அது வேணாம்னு சொன்னா. அது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், அது இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் கூட மறுபடியும் நான் பாண்டி கிட்ட கேட்டு அந்த கதையில நடிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எஸ்பெஷலி ஒரு சாங் இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு என் படங்கள்லயே ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. அது ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க, அவர் யாரு கொலை பண்ணாங்கன்ற ஒரு கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு கெஸ்ஸிங் கேம் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவர் சொல்ல எனக்கு ஒரு நாவல் படிக்கிற மாதிரி எனக்கே ஐ வாண்டட் டு கெஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்றது டில் தி எண்ட். ஸோ அந்த அடிப்படையில் தான் பண்ணோம்.